உங்களோட சுய லாபத்துக்காக காங்கிரஸ் திமுகவோட இருக்கு. அப்போ பெரியார் சொன்னது உண்மை தானே? காங்கிரஸ்காரன் பொறுக்கி தின்பவன் தான் காங்கிரஸ்காரன். அப்ப நீங்க யார மானசீக குருவா ஏத்துக்கிட்டீங்களோ அன்னாருடைய கொள்கைக்கும் கருத்துக்கும் நேர் எதிரா ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா பாரதியோட முதுகுல குத்துறது தானே பாரதிதாசன். இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இன அடையாளம்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் மறைச்சிட்டா இவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை, அதாவது செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அவர் இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவருடைய உருவப்படத்தை இந்து முனிவர் மாதிரி காட்டியிருக்காரு. காவி ட்ரெஸ்ல பட்டை குங்குமம்னு வச்சு ஒரு படத்தை வச்சு வணங்கியிருக்காரு. இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், ஆளுநர் செய்தது தவறு என்றே வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த செல்வ பெருந்தகை மாதிரியான காங்கிரஸ்காரர்களுக்கு இதுல என்னென்ன பங்கு இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம், யார் செஞ்சது அயோக்கியத்தனம், யார் செஞ்சது பித்தலாட்டம் அப்படின்ட்டு. இப்ப இந்த படத்துல இருக்கிறவர் தான் கருணாநிதி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதே மாதிரி இப்ப இந்த படத்துல வரக்கூடியவர் தான் பெரியார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுக்கும் நாம பேச போற சப்ஜெக்ட் என்ன சம்பந்தம் தானே பார்க்க வரீங்க. கரெக்ட். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திருவள்ளுவருடைய உருவம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த திருக்குறள் அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில எழுதப்பட்ட விஷயம் தான். ஓலைச்சுவடி அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் இருக்கு, இத்தனை வருஷம் தான் அது இருக்கணும். அப்ப அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய திருக்குறள்களை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை அதை என்ன பண்ணுவாங்கன்னா புதுப்பிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி புதுப்பிச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த 2000 வருஷம் 2500 வருஷம் கூட தாண்டி கூட திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. இதை பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த உருவத்துல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்கல. ஆனா இன்னைக்கு உருவ பிரச்சனை வருது அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன், இதுதான் பாரதியார் அப்படின்னு தான் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப இது பாரதினா இந்த படத்துல இருக்கிறவர் யாரு? அப்ப இந்த பாரதியார் யாருங்கிறதையே நமக்கு மறைச்சவங்க தான் இந்த திராவிட திருடர்கள், அயோக்கியர்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை மறைக்கணும். இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இன அடையாளம்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் மறைச்சிட்டா இவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா தலைவர்களையும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பல்வேறு தலைவர்களுடைய உருவத்தை மாற்றி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவர்கள் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால மாற்றி அமைச்சிருக்காங்க. இதுவே தவிர்க்க முடியும்னு இருந்த நிலைமை இருந்துச்சுன்னா மொத்தமா காலி பண்ணியிருப்பாங்க. ஆளே அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதே இல்லாம பண்ணியிருப்பாங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒரு படத்தை கொண்டு இவர் தான் திருவள்ளுவர்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவருடைய உருவம் உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பெரியாருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் பாரதி, அவரோட படக்கூடமா உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அந்த நாள். பெரியாரை விட 10 வயசு கம்மி யாருக்கு? பாரதியாருக்கு. அப்ப பாரதி இறந்தது 1921. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு யார் வரைய முயற்சி பண்றாங்க? கனக சுப்புரத்னம். கனக சுப்புரத்னம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது கூட, அவரோட இப்ப இருக்க பேர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் தான் திருவள்ளுவருக்கு இந்த வெள்ளை உடை அணிந்த உருவத்தை உருவாக்குவதற்கு காரணமா இருக்கார். பாரதிதாசன் இந்த உருவத்தை வரையும் போது ஒழுங்கா வரைஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் இது வெள்ளை உடையில குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேராதார் நட்புன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தரோட நட்பு வச்சிருந்தார் இல்லையா, அவர் பேரு ராமசெல்வன். ராமசெல்வன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த திருட்டு கும்பல், அதாவது இந்த அயோக்கிய கும்பல் இருக்குல்ல, திராவிடர் கழகம், அதை சேர்ந்த நபர். இப்ப புரியுதா எங்க இருந்து வருது இந்த திருவள்ளுவரோட பிரச்சனைன்னு? 1800கள்ல திருவள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. பார்க்கும்பொழுது இந்து மதத்தோட முனிவர் போலதான் இருக்கு, நாயன்மார்கள் போலதான் இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இதை குறிப்பிட்டு வரைய முயற்சி பண்றீங்க? இதே சமயத்துல நீங்க வரைஞ்சதா சொல்லக்கூடிய அந்த சமயத்துல பாரதியார் உயிரோட இருந்திருந்தா இந்த விஷயத்துக்கு ஒத்து இருந்திருப்பாரா? கனக சுப்புரத்னத்துக்கு பாரதிதாசனுங்கிற பேர் எப்படிங்க வந்தது? அப்ப நீங்க யார மானசீக குருவா ஏத்துக்கிட்டீங்களோ அன்னாருடைய கொள்கைக்கும் கருத்துக்கும் நேர் எதிரா ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா பாரதியோட முதுகுல குத்துறது தானே பாரதிதாசன். பெரியாருடைய சிந்தனை வழி வந்தவர் தான் இந்த ராமசெல்வம் படிக்கிறவர். பெரியாருடைய ஆக்கிரமிப்பு உங்களுக்கு திருவள்ளுவர்ல கொண்டு வந்து சேர்த்தீங்களே, அப்ப யாரை கேட்டு இதை கொண்டு வந்தீங்க? அப்ப ஏன் கண்டிக்கல? கண்டிக்க வேண்டியவர்கள் காங்கிரஸ்காரர்கள், செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு புரியல இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்க, இவங்க என்ன மாதிரியான திட்டத்துக்குள்ள போறாங்கன்னு. ஒரு இனத்தையே, தமிழ்நாடு தமிழர்கள்ங்கிற இனத்தையே மறைப்பதன் மூலமாக இவர்களுடைய அரசியல் லாபம். பாரதியாரை ஏற்பவர்கள் பெரியாரை ஏற்க முடியாது.
ஏன்னா பாரதியார் சுதந்திரத்துக்காக போராடியவர். சுதந்திரமே வேணான்னு சொன்னவர் ஈவேரா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் அப்படின்னு பெண்களுக்கான சம உரிமையை படிப்பு மூலமா கொண்டு வரணும்னு நினைச்சவர் பாரதி. கேவலம் ஆம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா முடி வெட்டிக்கிட்டா போதும்னு சொன்னவர் பெரியார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சவர் பாரதி. மெட்ராஸ் மாகாணத்தை மட்டும் வெள்ளைக்காரனே ஆட்சி செய்யட்டும்னு சொன்னவர் பெரியார். புரியுதா? முன்னுக்கு பின் முரணான நபர்கள் இவங்க ரெண்டு பேருமே. பாரதியும் பெரியாரும் முன்னுக்கு பின் முரணான நபர்கள். இது தெரிஞ்சே பாரதிதாசன் இதை செய்திருக்காருன்னா பாரதியோட முதுகுல குத்தனத்துக்கு சம்பந்தான இந்த செயல்கள். வள்ளுவம் தந்து வான்புகழ் பெற்றது தமிழகம்னு சொன்னாரு யாரு? பாரதி. அவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே சார் நீங்க. 1960 இந்த படம் வரையப்பட்டு முழுமை பெற்றிருந்தாலும் 1964 தான் இது தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான திருவள்ளுவர் படம்னு அரசாணை வெளியிடப்பட்டது. 1964 மார்ச்ல இது வரும்பொழுது பாரதிதாசன் நிச்சயமாக இதை உணர்ந்திருப்பார், தான் தவறு செய்து விட்டோமோன்னு. ஏன்னா ஏப்ரல்ல அவர் இறந்துட்டார். அதே 1964. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவன் பொறுக்கி தின்றவன் தான் காங்கிரஸ்காரன்னு யார் சொன்னா? பெரியார் சொல்றார். இன்னைக்கு அதான நிலைமை. திமுக காரனா மாறி இருக்கிறார் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை திமுக காரனா மாறினார்ல, அது எவ்வளவு கேவலம்னு திருமாவளவனை கேளுங்க, அவர் சொல்லுவார் அது எவ்வளவு அசிங்கம். இந்த மாதிரி பேசுற ஆளை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பேசுற ஆளு நீங்க வேற யார்கிட்ட வச்சுங்க. இதெல்லாம் நாகரிகம் இல்லாத பேச்சு. திமுக காரன் பேசுனா என்ன அர்த்தம்? திமுக காரனா? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. ஒரு காலத்துல இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில முழு பலத்தோட இருந்தது. காமராஜரோட நேர்மையான ஆட்சியை கொடுத்த காலத்துல காமராஜர் மேல பல்வேறு அவதூறுகளை பரப்பி காமராஜரை உருவகேலி செய்து எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவர் தோக்கடிச்ச கட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். உங்களோட சுய லாபத்துக்காக காங்கிரஸ் திமுகவோட இருக்கு. அப்போ பெரியார் சொன்னது உண்மைதானே? காங்கிரஸ்காரன் பொறுக்கி தின்பவன் தான் காங்கிரஸ்காரன். இன்னைக்கு அந்த வேலை தானே பொறுக்கி தானே தின்னுட்டு இருக்கீங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பெருந்தகை நீங்க செய்யற இந்த அட்டோழியம் அராஜகம் கட்ட பஞ்சாயத்துல யாருக்கும் தெரியாதுன்னா இல்ல. அதுக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது நீங்க அதுக்கான பதில சொல்ல வேண்டியிருக்கும். செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்கு. அவன் யாரும் எந்த உருவத்தை வச்சு வணங்கினா என்ன, வணங்கணுமா இல்லையா, அந்த கொள்கைகளுக்கு நிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் கவர்னர் செய்தார். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும், அதை தான் நானும் செய்ய வேண்டும். ஏதோ இந்த டிஎம்கே காரன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கான், திராவிட கழகம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றாங்க, அது அவங்களோட அரசியல், அதை விட்டுட்டு போங்க. நீங்க இதுல எல்லாம் தலையிடணும். விட்டா டிஎம்கேக்கு உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்துவீங்க போல இருக்கு. அடுத்தது ஈரோடு இடைத்தேர்தல் விஷயத்தில் உங்க கட்சியில 1008 புடுங்கல் இருக்கு. அதுக்கே இங்க நீங்க பதில் சொல்ல முடியல. கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்றது மாதிரி ராமசெல்வனோட நட்பு பாரதிதாசனை தவறான வழியில் கொண்டு சென்று திருவள்ளுவரின் படம் வரையப்பட்டு இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல மக்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா இது வெள்ளை உடை போடணுமா காவி உடை போடணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் அப்படிங்கிறது புனிதர்களுடைய இயக்கமா இருந்தது. இன்னைக்கு முழுக்க முழுக்க அயோக்கியர்கள் நான் ஏன் சொன்னோம், பொறுக்கி தின்பவர்களின் கூடாரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு பெரியார் சொன்னதையே சொல்லிட்டு போலாம். நன்றி, வணக்கம்.